السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம், அதாவது ஷஅபான் பிறை 15, நாம் இந்த பராத்தினுடைய இரவு என்று கூறுகின்றோம். மிகவும் சிறந்த ஒரு இரவு. நாம் இந்த துஆக்களை, இந்த திக்ர்களை நாம் அதிகமாக ஓதுவோம். இந்த திக்ர்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான். நாம் எண்ணிராத புறத்திலிருந்து அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பான். பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 3 திக்ர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை உள்ளடக்கியதாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த திக்ருகளை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம், அதாவது ஷஅபானினுடைய பிறை 15ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் சிறந்த ஒரு நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷஅபானினுடைய பிறை 15 சென்ற வருடத்தினுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றது என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில நாட்களில் நாம் கண்ணியமான ரமதானை அடைய இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களே இருக்கின்றது. நாம் இன்றிலிருந்து தயாராகுவோம். இந்த ரமலானை வரவேற்போம். இன்றிலிருந்து நாம் அமல்கள் செய்வதற்கு ஆரம்பம் செய்வோம். ரமலானில் இன்னும் அதிகமாக அமல்கள் செய்வதற்கு அது இன்னும் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்கக்கூடிய திக்ருகள், அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகளை கேட்கக்கூடிய திக்ருகள். இந்த திக்ருகளை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். அதில் முதலாவது திக்ர் என்னவென்றால், வல்லாஹு கைருர் ராஸிகீன், வல்லாஹு கைருர் ராஸிகீன் என்ற இந்த குர்ஆனினுடைய வசனம். இதனை நாம் 312 தடவை ஓதுவோம். இரண்டாவது திக்ர் என்னவென்றால், யா ரஸ்ஸாக்கு யா ரஸ்ஸாக்கு யா ரஸ்ஸாக், யா ரஸ்ஸாக்கு யா ரஸ்ஸாக்கு யா ரஸ்ஸாக் என்ற இந்த திக்ரை 312 தடவை ஓதுவோம். மூன்றாவது திக்ர், யா தல் குவ்வத்தில் மத்தீன், யா தல் குவ்வத்தில் மத்தீன் என்ற இந்த திக்ரை நாம் 312 தடவை ஓதுவோம். இந்த 3 திக்ர்களையும் நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.